கோல்டு ஃபிஷ் பேருக்கு ஏற்ற மாதிரி இது ரொம்ப தங்கமான மீன் தாங்க. ஆனால் இதை பற்றின உருட்டுக்கள் தவறான புரிதல்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு 3 உருட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உருட்டு நம்பர் 1, கோல்டு ஃபிஷ்ஷை சின்ன பவுல் இருந்தால் ஈஸியாக வளர்த்துடலாம். எஸ், நெவர் தான் அதுக்கான பதில். எதனாலும் பார்த்தீங்கன்னா சின்ன பவுலில் அதுக்கு தேவையான ஃபில்ட்ரேஷனும் ஆக்சிஜனும் உங்களால் கொடுக்க முடியாது. எப்போவுமே கோல்டு ஃபிஷ்ஷை நீங்கள் ஒரு பெரிய டேங்க்கில் வளர்க்குறது தான் ரொம்பவே சேஃப். அதுக்கு ரொம்ப நல்லதும் கூட. உருட்டு நம்பர் 2, கோல்டு ஃபிஷ்ஷுக்கு ஆக்சிஜனும் ஏர் பம்பும் தேவையில்லைங்க. ஏன்னா கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா டாப்புக்கு போய் ஆக்சிஜன் எடுக்கிற ஃபிஷ் கிடையாது. எப்பவுமே பாட்டமில் ஃபுட்டு தேடிட்டே இருக்கும். அதனால டீப் வாட்டரில் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஏர் பம்ப் போட்டே ஆகணும். உருட்டு நம்பர் 3, கோல்டு ஃபிஷ்ஷா அது தண்ணி ரொம்ப அழுக்காகும்பா. இந்த உருட்டு பாதி உண்மை பாதி போய். ஃபீமேல் ஃபிஷ் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க ஃபிஷ் டேங்க் ரொம்பவே அழுக்காகும். எதனாலனா அதோட அன்ஃபர்டைல் எக்ஸ் அப்பப்போ ரிலீஸ் பண்ணும். அதே நேரத்தில் அளவு பார்க்காம ஃபிஷ் தின்ன நீங்கள் ஃபிஷ் ஃபுட்டு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் எப்பவுமே அழுக்காக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.